பிரபல நடிகை கிரணின் போலி ஆபாச வீடியோ வெளியானது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மார்பிங் மூலம் ஆபாச வீடியோ தயாரித்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த போலி ஆபாச வீடியோவை முடக்க வேண்டும் என்றும் நடிகை கிரண் வலியுறுத்தியுள்ளார். ஜெமினி, அன்பே சிவம், வின்னர் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானவர் கிரண் ரத்தோட். சமீப காலமாக பட வாய்ப்புகள் இல்லாததால் சமூக வலைதளங்களில் தனது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் எச்சரிக்கை பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் தன் முகத்தை பயன்படுத்தி ஆபாசமாக மார்பிங் செய்து போலி வீடியோ வெளியானதாக குற்றம் சாட்டியுள்ளார். மார்பிங் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட வீடியோவை பரப்புவதன் மூலம் தனது தனிமை, வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய போலி ஆபாச வீடியோவை பரப்புவது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் நடிகை கிரண் குறிப்பிட்டுள்ளார். மார்பிங் மூலம் உருவாக்கப்பட்ட போலி ஆபாச வீடியோவை முடக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், இதுபோன்று மார்பிங் வீடியோவின் ஆபத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நடிகைகளின் முகத்தை பயன்படுத்தி மார்பிங் செய்து ஆபாசமாக வீடியோக்கள் வெளியாகும் சர்ச்சை என்பது பல ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. டீப் ஃபேக், AI தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நடிகைகளின் ஆபாச வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு சின்னத்திரை நடிகை ஒருவரின் ஆபாச வீடியோ வெளிவந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுவும் போலியான வீடியோ என்றும் நடிகையின் தரப்பில் கூறப்பட்டது. இந்த சர்ச்சை முடிவதற்குள் மீண்டும் பிரபல நடிகையான கிரண் தனது முகத்தை மார்பிங் செய்து போலி ஆபாச வீடியோ வெளியாகியிருப்பதாக புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.